மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். வகுப்பு 4ஆம் வகுப்பு பாடம் தமிழ். இன்றைய வகுப்பில் என்ன பாடம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாடம் 19 தமிழர் பண்பாடு. தமிழர் பண்பாடுனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய பாரம்பரிய தமிழர்களினுடைய பாரம்பரிய பண்பாடு எதுதான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு பண்டிகைகள் இருந்தாலும் எல்லா பண்டிகைகளிலும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழர்களின் பண்பாடு. இப்போ விளையாட்டு போட்டியில் என்ன பண்ணுறோம், நம்ம விளையாடுறோம் இல்லையா? இப்போ தமிழர்களின் பண்பாடு என பார்க்கும் பொழுது என்ன பண்ணுறாங்க, காளை அடக்கும் போட்டி, அது நம்முடைய தமிழர் பண்பாடு தான் இல்லையா? இப்போ தமிழர் பண்பாட்டில் பார்த்திங்கன்னா யார் ஒருவர் இப்போ ஆடை அலங்காரத்தில் இருந்து எல்லாத்துலேயுமே ஒவ்வொன்றுத்துலேயும் நம்முடைய தமிழர் பண்பாடு தமிழர்களினுடைய பண்பாடு அடங்கி காணப்படுது இல்லைங்களா? அப்போ யாருமே தமிழர்களினுடைய பாரம்பரிய ஒரு பண்பாட்டை யாருமே என்ன பண்ணுறது கிடையாது, நிராகரிக்கிறது கிடையாது. எல்லாருமே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, பாரம்பரிய தமிழர்களினுடைய பண்பாட்டை என்றைக்குமே கடைப்பிடிச்சிட்டு தான் இருக்கும் இல்லைங்களா? இதை தான் நாமக்கல் கவிஞர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழன் என்றோர் இனமுண்டு தனியே அவர்க்கொரு குணமுண்டு. அதாவது தமிழர் பண்பாடுனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நாமக்கல் கவிஞர் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, தமிழன் என்றோர் இனமுண்டு தனியே அவருக்கு, தமிழர்களுடைய பண்பாடு உடையவங்க கிட்ட ஒருத்தவங்க கிட்டேயும் என்ன இருக்கும், நல்ல குணமுண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? தமிழர் அன்பை வாழ்வின் அடிப்படையாக கொண்டவர்கள். நம்முடைய தமிழர்கள் எப்படிப்பட்டவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்பை வாழ்வினுடைய அடிப்படையாக கொண்டவர்கள். அற செயல்களால் சிறப்பு பெற்றவர். தமிழர் பண்பாடு பல சிறப்புகளை பெற்றுள்ளது. அற செயல்களால் சிறப்பு பெற்றவர்களாக இருந்தாலும் தமிழர்களினுடைய பண்பாடு பல சிறப்புகளை பெற்றிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மக்களினுடைய புறத்தோற்ற வளர்ச்சி நாகரிகம் காலந்தோறும் மாறக்கூடிய, நாட்டுக்கு நாடு வேறுபடும் இயல்புடையது. நாகரிகம் என்பது என்னாகும், காலந்தோறும் மாறக்கூடிய, நாட்டுக்கு நாடு. ஒரு நாட்டில் இப்போ நிறைய நாடுகள் இருக்குன்னா எல்லா நாட்டிலையும் ஒரே இது பண்பாட்டை பயன்படுத்துறது கிடையாது. இப்போ நாட்டுக்கு நாடு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாறக்கூடிய நாகரிகம் நிறைய இருக்கும் இல்லையா? அது இயல்புடையது. உள்ளத்திலிருந்து வெளிப்படும் இயல்புகள் பண்பாடு எனப்படும். தன்னுடைய மனசுக்குள்ளே இருந்து வெளிப்படும் இயல்புகள் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பண்பாடு. பண்பட்ட உள்ளம் கொண்டவர் பண்பாடு உடையவர்கள். பண்பாடு உள்ளம் உறவாக வளர்கின்றது. என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பண்பட்ட உள்ளம் கொண்டவர்கள் பண்பாடு உடையவர்கள். பண்பாடு உலக உரம், அதாவது பண்பாடு உலக என்னாகுது, உறவாகவும் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. தமிழர் பண்பாட்டில் மானம் தலை சிறந்தது. தமிழர்களுடைய பண்பாட்டில் மிக மிக தலை சிறந்தது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மானம்தான் தலை சிறந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. உயிரினும் மேலானதாக மானத்தை போற்றுபவர் தமிழர். உயிரினும் மேலானதாக மானத்தை போற்றுவர் தமிழர். மேலும் வீரம், அன்பு, கொடை ஆகியவற்றை ஒரு உயர்ந்த பண்புகளாகவும் கொண்டவர்கள் தமிழர். அதாவது பண்டிகைகள்லாம் தமிழர்களினுடைய பாரம்பரிய பண்பாட்டை என்ன பண்ணுவாங்க, இன்னும் என்ன பண்ணிகிட்ருக்காங்க, பயன்படுத்தி வந்துட்டுருக்காங்கன்னு சொன்னோம் இல்லையா? அதுதான். குமணன் முதிரம் மலைப்பகுதியை ஆண்டு வந்த குறுநில மன்னன். குமணன் என்ற முதிரம் என்ன பண்ணுறாரு, ஆண்டு வந்த ஒரு குறுநில மன்னன். இவன் தம் இளங்குமன், அதாவது இவன் தம்பி யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இளங்குமணன். குறுநில மன்னனினுடைய தம்பி யாரு, இளங்குமணன். பேராசை கொண்டவன். இந்த இளங்குமணன் எப்படிப்பட்டவனா, பேராசை கொண்டவன். ஆட்சியினுடைய பொறுப்பை அவனிடம் ஒப்படைத்துவிட்டு குமணன் காட்டுக்கு சென்று வாழ்ந்தான். அதாவது பேராசை கொண்டவனாக இருக்கிறான். ஆனால் அதனால் அவன் என்ன பண்ணுறான், தன்னுடைய ஆட்சியினுடைய பொறுப்பை அவனிடம் ஒப்படைத்து விட்டு குமணன் என்ன பண்ணுறான், காட்டுக்கு சென்று வாழ்ந்தான். தம்பிக்கிட்ட கொடுத்துட்டு குமணன் என்ன பண்ணுறான், காட்டுக்கு போகிறான். அப்பொழுதும் மனம் பொறாத தம்பி அண்ணன் குமணின் தலையை கொண்டு வருபவருக்கு 16,000 பொற்காசுகள் பரிசு வழங்குவதாக அறிவித்தான். மனம் பொறாத தம்பி என்ன பண்ணுறான், மனம் பொறாத தம்பி என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ணன் குமணின் தலையை கொண்டு வருபவர்களுக்கு எத்தனாயிரம் பொற்காசுகள் வழங்குவதாக அறிவித்திருக்கிறான்,
16,000 பொற்காசுகள் பரிசு வழங்குவதாகவும் அறிவித்திருந்தான். இந்த நிலையில் குமணனை காண பெருந்தலை சாத்தனார் என்ற ஒரு புலவர் காட்டிற்கு வந்தார். குமணனை பார்ப்பதற்கனே யார் வர்றது காட்டிற்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெருந்தலை சாத்தனார் என்பவர் என்ன பண்ணுறாரு, காட்டிற்கு வராங்க. குமணன் முதிரம் மலைப்பகுதியை முதிரம் என்ற ஒரு மலைப்பகுதியை ஆண்டு வந்தவர் தான் குறுநில மன்னன். அவனுடைய தம்பி இளங்குமணன் பேராசை கொண்டவன். அதனால தான் அவன் என்ன பண்ணுறான், குமணன் தன்னுடைய ஆட்சி பொறுப்பை தம்பியிடமே ஒப்படைத்துட்டு காட்டுக்கு போகிறாரு. மனம் பொறாத அந்த தம்பி என்ன பண்ணுறான், மறுபடியும் அந்த இளங்குமணன் அண்ணனுடைய தலையை யார் எடுத்துகிட்டு வந்து தராங்களோ அவங்களுக்கு என்ன பண்ணுறேன் நான் 16,000 பொற்காசுகள் பரிசு வழங்குவதாக அறிவிக்கிறான். உடனே இந்த நிலையில் என்ன பண்ணுறாங்க, பெருந்தலை சாத்தனார் என்பவர் என்ன பண்ணுறாரு, காட்டிற்கு குமணனை பார்ப்பதற்காக வராரு. புலவரின் வறுமையை அறிந்த குமணன், அதாவது என்ன பண்ணுறாரு, புலவரின் வறுமையை அறிந்த அந்த பெருந்தலை சாத்தனார் இருக்கார் இல்லையா, அவருடைய வறுமையை அறிந்த குமணன் என்ன பண்ணுறான், புலவருக்கு கொடுப்பதற்கு ஒன்றும் இல்லையே என்று வருகிறான். புலவர் நம்மளை பார்க்கறதுக்காக வராரு, அவர்கிட்ட கொடுப்பதற்கு நம்மக்கிட்ட ஒன்றுமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுறான். இப்போ நம்ம வீட்டுக்கு யாராவது ஒருவர் வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திடீர்னு சொல்லாமல் கொள்ளாமல் திடீர்னு நம்ம வீட்டுக்கு அவங்க வந்துட்டாங்கன்னா, நம்ம வீட்டில் ஒன்றுமே இல்லைன்னா, ஐயோ நம்மளால் அவங்களுக்கு எதுவுமே கொடுக்க முடியலையே என்ற ஒரு வருத்தம் நமக்கு எல்லாருக்கும் இருக்கும் இல்லைங்களா. அந்த மாதிரி தான் நம்மளை பார்க்க வந்த இந்த புலவருக்கு நம்மிடம் கொடுப்பதற்கு ஒன்றுமாக இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுறாரு குமணன். ஆயினும் தம்பி இளங்குமணனின் அறிவிப்பு என்ன ஆகுது, தன் நினைவுக்கு வந்தது. குமணன் வருத்தப்படுறான், புலவருக்கு ஒன்றுமே கொடுக்க முடியலன்னு. ஆனால் புலவருக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தம்பி அறிவித்த அவனுடைய அறிவுக்கு என்ன ஆகுது, அறிவிப்பு நினைவுக்கு வந்தது. உடனே தன் தலையை வெட்டி எடுத்து கொண்டு போய் புலவர் பரிசு பெற்று கொள்ளட்டும் என்று விரும்பினான். தன் தலையை தர முன் வந்தான். அதாவது தம்பி இளங்குமணனினுடைய அறிவிப்பு என்ன ஆகிடுது, அந்த புலவருக்கு பரிசாக கொடுக்கறதுக்கு எதுவுமே இல்லை. இருந்தாலும் அந்த நேரத்தில் தம்பி அறிவித்த அந்த இளங்குமணனினுடைய அறிவிப்பு அவனுக்கு நினைவுக்கு வந்த உடனே தன்னுடைய தலையை வெட்டி எடுத்து கொண்டு போய் புலவர் என்ன பண்ணலாம், பரிசாக பெற்று என்ன பண்ணலாம், கொல்லட்டும் என்று விரும்பினான். என்ன நினைக்கிறான்னா, நம்மக்கிட்ட இருந்து ஒரு பொருளையும் அவருக்கு கொடுக்க முடியலையே, தன்னுடைய தலையை, அதாவது தம்பி ஒரு அறிவிப்பு அறிவிச்சிருக்கான் இல்லையா, தன்னுடைய தலையை வெட்டி எடுத்துகிட்டு கொடுத்தா 16,000 பொற்காசுகள் கொடுக்கணும்னு. அந்த மாதிரி தன்னுடைய தலையை வெட்டி கொடுத்தா புலவர் என்ன பண்ணலாம், இந்த பரிசை வாங்கலாம். அதனால் தன்னுடைய தலையையே தர முன் வந்திருக்கான் புலவருக்கு. சரிங்களா. உடனே தமிழ் புலவருக்காக தன் தலையை கொடுக்க துணிந்த மன்னன் குமணனின் வள்ளல் பண்பு நம்மை வியக்க வைக்கிறதன்றோ. உடனே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் புலவர்களுக்காக தன்னுடைய தலையையே கொடுக்க முன் வந்த இந்த குமணனினுடைய நல்ல ஒரு பண்பு நமக்கு அவருக்கு என்ன ஆயிடுச்சு, வியக்க வைக்கிறது. இத்தகைய உயர் பண்புகள் பல இருந்தாலும் தமிழர் ஒழுக்கத்தை உயிர் போல் மதித்தனர். உடனே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இத்தகைய உயர்ந்த பண்புகள் பல இருப்பதால தான் என்ன பண்ணுறாங்க, தமிழர்களினுடைய ஒழுக்கத்தை உயிர் போல் மதிக்கின்றனர். அப்போ தமிழர்களிடம் எத்தனை பண்புகள் இருக்கின்றது என்பதனை பற்றியும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உயர்ந்த பண்புகள் பற்றியும் என்ன பண்ணியிருக்காங்க, மிக சிறப்பாக இந்த பாடத்தில் நமக்கு சொல்லியிருக்காங்க. அப்போ தமிழர்கள் ஒவ்வொருவரும் தன்னுடைய ஒழுக்கத்தை உயிர் போல அனைவரும் மதிக்கின்றனர் அப்படின்னு சொல்லிட்டு மிக அருமையாக தமிழர்களுடைய பண்பாட்டை என்ன பண்ணியிருக்காங்க, சிறப்பாக இந்த பாடத்தின் மூலம் எடுத்துரைச்சிருக்காங்க. சரிங்களா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, பாடக புத்தகத்துக்கு பின்னாடி பொருள் குறுக்க கொடுத்துருக்காங்க. குணம்னா பண்பு, குறிநிலம்னா குறுகிய நிலப்பரப்பு, பொறாமைனா பொறுத்து உள்ளம் கொள்ளும் பண்பு இல்லாமை, பொறாத பொறுத்து கொள்ள இயலாத. அதுக்கப்புறம் மொத்தம் ஒரு 6 கொஷின் ஆன்சர் கொடுத்துருக்காங்க. இந்த 6 கொஷின் ஆன்சருமே உங்களுக்கு புத்தகத்தில் நான் குறித்து வச்சுருக்கேன். இது ஃபேர்வர்க் நோட்டில் எழுதணும். சரிங்களா. நன்றிப்பா.